வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அதோட பேசிக் என்னன்னே வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி விரிவாக புரிகிற மாதிரி வந்து நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து 4 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா 16:8. இது வந்து நம்மளை மாதிரி பிகினர்ஸ்க்காக உள்ள ஃபாஸ்டிங். ஸோ இதை வந்து எல்லோரும் பிகினர்ஸ் வந்து தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:2. 5 நாள் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். 2 நாள் வந்து நீங்கள் கேலரிஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப கம்மியான அளவில் வந்து சாப்பாடு எடுத்துக்கிறது. மூணாவது என்னதுன்னா ஈட் ஸ்டாப் ஈட். வாரத்தில் வந்து நீங்கள் வந்து 2 நாள் வந்து ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 நாள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். இன்னொன்று வந்து என்னதுன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கிறது. ஒரு நாள் வந்து நல்லா சாப்பிடலாம், இன்னொரு நாள் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம். இந்த மாதிரி 4 வகையாக வந்து இதை பிரிக்கிறாங்க. நம்மளுக்கு மீதி இருக்கிற 3 வகையானது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கிற 16:8 இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ 16:8 அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாக இதை வந்து 16:8 அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. 16 மணி நேரம் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும், அதாவது சாப்பிடாம இருக்கணும். 8 மணி நேரம் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை தான் வந்து 16:8 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன, இதை வந்து யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க. இவங்க யூஸ்வலாகவே நிறைய சாப்பிட்ணும், அதனால அவங்க வந்து இந்த ஃபாஸ்டிங்கை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. ரெண்டாவது வந்து வயசானவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. மூணாவது வந்து சின்ன குழந்தைங்கன்னா ஸ்கூல் போகிற பசங்க, அதுக்கப்புறம் டீனேஜர்ஸ், இவங்க வந்து ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய சாப்பிட்ணும், உங்களோட டெவலப்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது, அதனால் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, சரியா. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நல்ல இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரித்து கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற வெயிட் லாஸ் வந்து நல்லாவே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நானும் ஃபாலோ பண்ணி எனக்கே வந்து ஃபீல் ஆகிருக்கு, எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சர்டன் மெடிக்கல் கண்டிஷனில் இருக்கிறவங்க வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். எந்த வித மெடிக்கல் ப்ராப்ளமும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஒல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து தாராளமாக இந்த ஃபாஸ்டிங்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி நல்லா வந்து ஹைட்ரேட்டாக இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் நிறைய பசிக்கும். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா பசி இருக்காது, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஹைட்ரேட்டாக கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு சாப்பிடும் போது உங்களோட அந்த மீல்ஸை வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே இது ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளுக்கு இதாகிருமோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். நல்லா தெளிவாக நீங்கள் வந்து மீல் வந்து பிளான் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி தான். நிறைய சாதம் கார்ப்ஸ் எடுக்காமல் நீங்கள் வந்து ஃபைபர் ப்ரோட்டீனில் வந்து கணக்கு வச்சுட்டு உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து முட்டையே வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம், மதியமும் டின்னர் டைம்லேயும். ஸோ அதுவே உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிடும். ஃபைபருக்கு பொரியல் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. இது சாப்பிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு நல்லாவே வந்து ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நம்மளுக்கு வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து பிளாக் டீ குடிச்சிக்கோங்க, க்ரீன் டீ குடிக்கணும்னு போல இருந்துச்சுன்னா குடிச்சிக்கோங்க, மற்றபடி வார்ம் வாட்டர் குடிச்சிக்கோங்க, அப்புறம் நார்மல் வாட்டர் நிறைய குடிங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து இருக்கணும்னு நினைக்கும் போது யூடியூப்பில் எவ்வளவோ வீடியோஸ் பார்த்து எனக்கு எதுவுமே புரியல. நிறைய வீடியோஸ், அதுக்கப்புறம் கூகுளில் எல்லா இதுலேயும் போய் நான் செக் பண்ணி பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோவில் வந்து வேறு எதுவும் ரொம்ப பெருசாக இல்லை. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னமோ ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க, இருக்கலாமா வேணாமான்னு. தைரியமாக இருக்கலாம். வெயிட் 50 kg 55 kg நீங்கள் வந்து ஒரு கோலை வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லலாம்.
ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போ போட்டாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அவ்வளோதான். பாய்.